ஹலோ மக்களே, இன்றைக்கி டே 1 இன் மலேசியா. ஸோ ஏர்போர்ட்லேருந்து நம்ம ரூமுக்கு வந்து செக்இன் பண்ணியாச்சு. செக்இன் பண்ண இமீடியட்டாகவே வந்து நம்ம வந்து கரன்சியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து புக்கிட் பின்டங் தான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தோம். 1.4 கிலோமீட்டர்ஸ் தான். இங்கே நம்ம ஊர் மாதிரி ஆட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எது போகணுன்னாலும் காரில் தான் போகணும். இங்கே வந்து கிராப் அப்படிங்கிறாங்க, கிராபில் தான் போகணும். ஸோ ஓகே, நம்ம வாக் பண்ணியே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாக் பண்ணோம். பட் 1 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே எங்களுக்கு மூச்சு தள்ளிடுச்சு. நாங்கள் அங்கேயே ஒரு ரோட்லேயே வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிராப் புக் பண்ணி அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆனதுக்கப்புறம் கரன்சிலாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிருந்தோம். பட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து என்ன ஃபுட்டு வாங்கினாலுமே நமக்கு வந்து 10 ரிங்கெட் தான். என் பையன் நினச்சிட்ருக்கான் 10 ரிங்கெட்னா 10 ருபீஸ் நினச்சிட்ருக்கான். இங்கே வந்து நம்மளுடைய 1 ரிங்கெட்னா நம்மளோட மணிக்கு வந்து 23. நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி 10க்கு மேலே தான். ஒரு நார்மல் ஒரு ஜூஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரிங்கெட். 10னா பார்த்துக்கோங்க 280 கிட்ட. ஒரு ஜூஸ் வாங்கணுன்னால நமக்கு வந்து 280 கிட்ட பே பண்ணால் மட்டும்தான் வாங்க முடியும். இங்கே பட் ப்ரைஸ் ஓகே தான். பட் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் என் கண்ணுக்கெல்லாம் தெய்வமாக தெரியுது. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு ஆட்டோ ஸ்டாப் பண்ணி போயிடுவோம். அப்படி முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.